ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் ஜெயராஜ். இன்றைக்கு கூடுதலாக சமூக வலைத்தளங்கள் எல்லா இடங்களையும் பரவி கொண்டிருக்கிற ஒரு புது நியூஸ் உண்டு. அதாவது சைனாவில் மீண்டும் ஒரு வைரஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்ன வைரஸ்ன்றா, அதுக்கு பேர் HMPV என்று சொல்லுவாய் வைரஸ். இந்த வைரஸ் யாருக்குன்னா பரவுதுன்றா, கூடுதலாக வயது போனாக்களுக்கு, மற்றது சில்ட்ரன் சின்ன பிள்ளைகளுக்கு தான். மற்றும் யாருக்கெல்லாம் இந்த இம்யூன் சிஸ்டம் ஆனது குறைவாக இருக்கோ அவைகளுக்கெல்லாம் இந்த வைரஸ் சிம்பிளாக பரவி கொண்டிருக்கலாம். இந்த வைரஸ் எப்படி ஒரு ஆளுக்கு பரவிருக்குன்றதை உணர்றதுக்கு என்னென்ன சிம்டம் இருக்குமெண்டா, காய்ச்சல் இருக்குமாம், அதோட தலையடி இருக்குமாம், அதோட இருமல் நார்மலாக அந்த கொரோனா வைரஸுக்கு வந்து மற்ற இருமல் இருக்குமாம், மற்றது தொண்டை பகுதி ரையான தன்மை இருக்குமாம், மற்றும் மூக்கோட்டம் அதாவது தடிமன் இருக்குமா, தடிமத்தன்மையாக இருக்குமாம், அத்துடன் சுவாசிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குமா. இது போன்ற சிம்டம்கள் எங்களுக்கு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் ஒன்றே செக் பண்ணி பார்த்தா எங்களுக்கு நல்லா. இதை கேட்கும்போது உங்களுக்கு 2019 முதலாக பரவப்பட்ட அந்த கொரோனா வைரஸின் ஞாபகங்கள் திருப்பி மீட்டும் வரலாம். ஆனால் கிட்டத்தட்ட அதே சிம்டம், அதாவது கொரோனா வைரஸ் வரைக்கும் எப்படி மக்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆனதோ அதே மாதிரி தான், அதே சிம்டத்தில் இந்த வைரஸும் பரவி கொண்டிருக்குதான். இது வரைக்கும் இந்த வைரஸ் தாக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 170 பேர் உயிரிழந்திருப்பதாக அதாவது உத்தியோகபூர்வமற்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் சைனா அரசாங்கத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக எந்தவித அறிவித்தல்களும் வெளியிடப்படவில்லை. கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் பண்ண, அதாவது ஸ்ப்ரெட் ஆகி வந்தோன்ற டைமும் சைனா அரசாங்கத்திலிருந்து உடனடியாக எந்தவித தகவலும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. பிறகு இப்போது பரவுகின்ற போன்று சமூக ஊடகங்களெல்லாம் முதலாக பரவப்பட்டது. இந்த வைரஸ் கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ் மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கு. என்னென்னா, ஒரு ஆக்களுக்கு நாங்கள் கை கொடுத்தால் அந்த கை மற்றவங்க கொடுக்கும்போது அந்த கொடுக்குறவருக்கு இந்த வைரஸ், அதாவது HMPV என்ற வைரஸ் இருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கும் தொத்தும் என்று சொல்கிறார்கள். மற்றது நாங்கள் ஒரு தும்மும் போது பக்கத்தில் உள்ளவர் இருந்தால் அவர்களுக்கும் பரவும் என்று சொல்கிறார்கள். மற்றது நாங்கள் அதாவது சின்ன பிள்ளைகள் அந்த விளையாட்டு சாமான்களை தொட்டால் அதே இடத்துல வேறு பிள்ளைகள் தொட்டால் அவ்வாறும் பரவும் என்கிறார்கள். அதனால் பழைய மாதிரி கொரோனா வைரஸ் டைமில் இப்படி இல்லாமல் நாங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ்கள், மற்றது மாஸ்க் அணிஞ்சிருந்தோமோ, மற்றது அடிக்கடி கை கழுவினோமோ, அதே மாதிரி அதுகளை நாங்கள் பின்பற்றினால் இந்த வைரஸில் தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு கவனமாக, வீடுகளில் கட்டாயமாக கவனமாக இருங்கள். அவர்களை அடிக்கடி கைகளை கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருங்கள். மற்றும் வீட்டில் பெரிய ஆட்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த ஆட்கள் வீட்டில் இருந்தால் தயவுசெய்து அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலத்தி இருங்கோ. கொஞ்சம் டிஸ்டன்ஸ், பழைய மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தால் நாங்கள் எங்களை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் எங்கட கையிலான் எங்கட சுத்தமும் தூய்மையும் மற்றது நாங்கள் ஒரு சுகாதாரமாக, அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறது எங்கட கையிலான் இருக்குது. அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணால் எங்களுக்கு நல்லா. எது எப்படியோ இந்த வைரஸ்ன்றது மேலே ஃபேக்கான நியூஸாக இருக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். ஏன்னா கொரோனா வைரஸ் வந்த மட்டுமே எங்களை நிறைய சொந்த பந்தங்கள் இழந்துட்டோம். அதனால் எல்லா நண்பர்களும் ஃபேமிலியோட சேஃபாக சந்தோஷமாக இருங்கோ. நன்றி, வணக்கம்.